கார்த்திக், அங்க நடந்த எதையுமே யார்கிட்டையும் சொல்லிக்காத. வா. மாப்பிள்ள வாங்க வாங்க. என்ன போன காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சது. சந்தோஷம் மாப்பிள்ள. என்ன கார்த்திக், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியா அட்டாச் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல? அப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஏதாவது குறை சொல்லிட போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டா கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த மரகதமணி ஏதாவது கேட்டானா? இல்ல ராஜி, அவன் பாட்டுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணா, நாங்க தனியா பண்ணோம். சந்தோஷமா இருக்குங்க கார்த்திக். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மெம்பர்ஸ் எல்லாரையும் எப்படி கேன் வாஷ் பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். வெற்றி நமக்கு தான். இல்ல சம்பந்தி, சம்பந்தியம்மா, இவங்க சொல்றது எல்லாம் போயிங்க. அங்க நடந்ததே வேற. என்ன சம்பந்தமே இல்லாம ஏதோ சொல்றீங்க? ஐயோ சம்பந்தியம்மா, சம்பந்தம் இல்லாம இல்லங்க. நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தாங்க சொல்றேன். இவங்க 2 பேரும் பொய் சொல்றாங்க. என்ன கார்த்திக், அங்க என்ன நடந்துச்சு? என்னங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இப்படி சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? சம்பந்தி, அதான் சம்பந்தியம்மா கேக்குறாங்களே, அங்க என்ன நடந்ததுன்னு நீங்களாவது சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜி, அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சா, அதான் சிரமப்பட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணோம். ஐயோ சம்பந்தியம்மா, நான் எதுவும் போய் சொல்லலங்க. அங்க என்ன நடந்ததுன்னு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க. இவங்க 2 பேரும் அங்க நாமினேஷன் தாக்கல் பண்ண வந்தாங்களா? என்ன கார்த்திக் இது? என்ன பண்ணிட்டு வந்திருக்க? ஏங்க, இதுக்கு தான் நான் உங்களை கார்த்திக் கூட அனுப்பி வச்சேனா? அது இல்ல ராஜி, இவங்க சொல்ற மாதிரிலாம் அங்க எதுவுமே நடக்கல. எதுவும் நடக்கலன்னா அப்ப சம்மந்தி போய் சொல்றாங்களா? ஐயோ சம்பந்தியம்மா, நான் இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தாங்க பேசிட்டு இருக்கேன். அங்க நடந்தது யாரோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க. பாருங்க சம்பந்தி. என்ன கார்த்திக், என்ன இதெல்லாம்? இல்லம்மா, அது வந்து பேசாத. இந்த எலெக்ஷன் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல? நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போதே இப்படி கலாட்டா பண்ணுனது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா எப்படி நமக்கு ஓட்டு போடுவாங்க? எல்லாரும் நம்மள பார்த்து பேனிக் ஆயிட மாட்டாங்க? சம்பந்தியம்மா, இந்நேரத்துக்கு எல்லாரும் இத பாத்திருப்பாங்க. நான் எதுவும் பண்ணல, அவங்க தான் தப்பு தப்பா பேசினாங்க. அவங்க தப்பா பேசுனா நீயும் அவங்கள மாதிரி நடந்துப்பியா? இப்ப யாருக்கு கெட்ட பேரு? இல்லம்மா, நம்ம சண்மதி குடும்பத்தை ஏமாத்திட்டோன்னு எல்லாரும் முன்னாடியே சொன்னாங்க. அதான் கோவம் வந்துருச்சு. கார்த்திக், பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா எல்லா ஏளன பேச்சுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். அதையெல்லாம் சமாளிச்சுதான் போகணும். இதுவும் ஒரு அரசியல் தான். நீ கேர்லெஸ்ஸா இருந்துட்ட கார்த்திக். பில்டர்ஸ் அசோசியேஷன் வெற்றிங்கிறது வெறும் வெற்றி இல்ல,
மெம்பர்ஸ் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. நான் இது வரைக்கும் அதை காப்பாத்திட்டு வரேன். அது உனக்கே தெரியும்ல. கூடவே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்ல ராஜி, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அங்க என்னென்னமோ நடந்து போச்சு. இதுக்கு தான் ஜீவாவை எலெக்ஷன்ல கலந்துக்க வேண்டாம்னு சொன்னோம். எலெக்ஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப என்னாச்சு பாத்தியா? தேவையில்லாம எல்லார்கிட்டயும் வெறுப்ப சம்பாரிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன கார்த்திக், நீ தானே சொல்லிட்டு போன நல்லவங்களை கெட்டவங்களா மாத்த அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு. அம்மா, நான் நிதானமா தான் இருந்தேன். ஆனா அங்க ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறமா தான் என் நிதானம் தவறிடுச்சு. கார்த்திக் என்ன சொன்ன? ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறமா? அப்போ அந்த ஜூஸ்ல ஏதாவது கலந்துருக்கோன்னு நினைக்கிறியா? தெரியல சண்மதி, ஏதோ என்ன அறியாம நடந்துருச்சு. ராஜிமா, அது கொடுங்க. இந்த வீடியோல கார்த்திக் ரொம்ப அன்யூஷுவலா நடந்த மாதிரி இருக்குல்ல? ஒருவேளை அந்த மரகதமணி ட்ரிங்க்ஸ்ல ஏதாவது கலந்து கொடுத்துருப்பானோ? கார்த்திக், நீ எதுக்கும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவரை தூண்டி விட்டுதான் இங்க எல்லாரும் இப்படி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீங்க ஒரு குடும்பத்தை ஏமாத்திட்டீங்கன்னு அவர் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனா நீ போன விஷயம் எதுக்கு? நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு தானே. அப்போ நீ அதை மட்டும்தான் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு லீடரா இருக்கணும்னா எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தி வேணும். ஐம் சாரிம்மா, இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். என்னங்கம்மா? சரி விடு கார்த்திக், இனிமே கவனமா இரு. அந்த மரகத மணிக்கிட்ட மட்டும் ரொம்ப கவனமா இரு. சரிம்மா. ஆக்சுவலாக நான் அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன். அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை நம்ம ஆல்ரெடி பேசிட்டு தான் இருந்தோம். நீங்கள் வெரிஃபை பண்ணி சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்த்தி, போய் பேசு. மா, அவர் என்ன மூட்ல இருக்காருன்னே தெரியல. நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம். நீ பாட்டுக்கு போய் பேசுன்னு சொல்ற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரணமா தான் இருக்காரு. போய் பேசு. ஓடி. ஓகே, நம்ம பார்த்துடலாம் அது என்னன்ட்டு. ஷியோர். இல்லை, அஃப்கோர்ஸ் நம்ம அதை செக் பண்ணி தானே ஆகணும். அந்த ஓகே, ஐ கால் யூ பேக் சூன். யா, பாய். என்ன ஆர்த்தி, 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கையில நல்ல சான்ஸ் எப்பயாவது தான் கிடைக்கும். அது உங்களுக்கு கிடைச்சதை நீங்க கோட்டை விட்டுட்டீங்க. நான் என்ன கோட்டை விட்டேன்? பில்டர்ஸ் யூனியன் எலெக்ஷன்ல போட்டி போட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல்ல, அத சொல்றேன். அதுவா? அதுக்கு என்ன இப்போ? மாப்பிள, என்னங்க சாதாரணமா அதுக்கு என்ன இப்போன்னு கேட்டுட்டீங்க? இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்லயே பணம் குழிக்கிற பெரிய பிசினஸ்னா அதே இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. அதுக்கு ஒரு பிரசிடென்ட்டா வர வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு பெருமையான பதவி. அத போய் நீங்க சுலபமா என்னன்னு கேக்குறீங்க? அதனால என்ன அத்தை? அதான் அண்ணன் நிக்கிறாருல்ல. மாப்பிள, உங்களுக்கு வேணா இதெல்லாம் சாதாரணமா இருக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க ராப்பகலா எவ்வளவு உழைச்சீங்க, எவ்வளவு கனவு கண்டீங்க, எவ்வளவு ஆசைப்பட்டீங்க. இப்ப அத்தனையும் திரண்டு பழம் நழுவி பால்ல விழுற மாதிரி வரும்போது வேணான்னு நீங்களே தட்டி விட்டா என்னங்க அர்த்தம்? நீங்க மட்டும் நின்றுருந்தா கண்டிப்பா நீங்க தாங்க ஜெயிச்சிருப்பீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன ஆர்த்தி பேசுற? இப்ப மட்டும் என்ன, அண்ணன் தான் ஜெயிக்க போறாரு. வழக்கமா நம்ம கம்பெனி தான் லீட் பண்ண போகுது. மாப்பிள, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லங்க.
உங்க அண்ணனுக்கு முதல்ல அந்த பதவியோட அருமையே தெரியலங்க. பின்ன என்னங்க, நாமினேஷன் பண்ண போன இடத்துல அவர் பாட்டுக்கு அந்த வேலையை முடிச்சிட்டு வராம அங்க இருக்கிறவங்களோட பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு யாரோ எவரோ குடும்பத்தை பத்தி தப்பா பேசினாங்கிறதுக்காக அடிச்சு உதைச்சு சட்டையை பிடிச்சு இழுத்து சே பெரிய ரகலையே நடந்து போச்சுங்க. இப்ப கம்பெனி பேரும் கெட்டு போய் குடும்ப மானமும் போச்சு. இதுக்கப்புறமும் அவரால் ஜெயிக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? அத்தை, அண்ணன் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? அந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பேன். புரியாம பேசாதீங்க. இந்த பிரச்சனைய சாக்கா வச்சு உங்க அம்மா கிட்ட போய் நான் யூனியன் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்க அம்மா ஒத்துப்பாங்க. என்ன ஆர்த்தி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அண்ணன் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்ப போய் அதை எப்படி மாத்த முடியும்? ஐயோ மாப்பிள, இப்பதாங்க நமக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்க அண்ணன் மேல எல்லாருக்கும் அதிருப்தி. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தினால உங்க அம்மா மனசுல கூட அவர் மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. அத நாம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணுங்க. இப்ப போய் நீங்க உங்க அம்மா கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க சரின்னு சொல்லிடுவாங்க மாப்பிள. அத்தை, நீங்க சொல்ற எதுவும் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. என்னால முடியாது. என்னம்மா இவரு பழைக்க தெரியாதவரா இருக்காரு. விடுடி, பாசமலர் படம் அப்பப்போ உன் புருஷன் கண்ணு முன்னாடி வந்து போகுது போல இருக்கு. அதான் உருகி பேசிட்டு போறாரு. யாரு என்ன செஞ்சா என்ன? கார்த்திக் பிரசிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு பதவி கிடைச்சிட விட மாட்டேன். சம்பந்தியம்மா, என்னங்க தேடுறீங்க? என்னோட ரீடிங் கிளாஸ் இங்கதான் வச்சேன், காணோம். நீங்க கண்ணாடி போடுவீங்களா? நான் பார்த்ததே இல்லீங்களே. நேத்து தான் புதுசா வாங்கினேன். அதை எங்கேயோ வச்சேன். அப்படியா? தேடி பார்க்கலாங்க. இங்கதான் எங்கேயாவது இருக்கும், தேடி பார்க்கலாம். சம்பந்தி, என் ரீடிங் கிளாஸ சண்மதி கிட்ட காட்டுறதுக்காக அவ ரூமுக்கு போயிருந்தேன். அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் போல. அப்படியா? இருங்க, அவளை கூப்பிடுறேன். சண்மதி, சண்மதி. சம்பந்தி, வேணாம். சண்மதி ஏதாவது வேலையா இருப்பா, நானே போய் எடுத்துக்கிறேன். ஐயோ, அதுக்கு எதுக்குங்க நீங்க போய்கிட்டு? நானே போய் எடுத்துட்டு வரேன். சம்பந்தி, அது இல்ல, எல்லாரும் இப்ப சாப்பிட வருவாங்க. நீங்க இங்க இருக்கணும்ல, அதுக்குதான் நான் போய் பாத்துக்கிறேன். நான் என்ன வேலைக்காரியா? என்ன சம்பந்தி, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல, எல்லாரும் சாப்பிட வருவாங்கல்ல, யார் யாருக்கு என்னென்ன சாப்பிட தரலான்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன் சம்பந்தி. மருமக வேலை செய்யக்கூடாது, ஆனா சம்பந்தியை மட்டும் வேலைக்காரியா மாத்தலாம். நீங்க என்னதான் அவளை தூக்கி வச்சு கொண்டாடினாலும் அவ இந்த வீட்டை விட்டு போக போறது உறுதி. சண்மதி, வாங்க ராஜிமா. நேத்து புதுசா வாங்கின ரீடிங் கிளாஸ இங்கதான் எங்கேயோ வச்சேன். ஆமா ராஜிமா, இங்கதான் இருந்துச்சு. நானே கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சு மறந்துட்டேன். இதோ இங்கதான் இருக்க, எடுத்து தரேன். இல்ல, நானே எடுத்துக்கிறேன். என்னாச்சு சண்மதி? இது என்ன நம்பர் எழுதி பென்சில்ல அடிச்சு வச்சிருக்க? அதுவா, அது நம்ம கவுன்சிலிங்ல நான் 1 இயர் கார்த்திக் கூட சேர்ந்து இங்கதான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் டைவர்ஸ் கிடைக்கும்னு சொன்னதுனால அதான் அவங்க சொன்ன நாள்ல இருந்து நான் ஒவ்வொரு நாளா இப்படி ஸ்ட்ரைக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 36 நாள் முடிஞ்சிருக்கு ராஜிமா. இன்னும் 329 நாள் இங்கதான் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து பறந்து போயிடுவேன், ஒரு ஃப்ரீ பேர்டா. நீங்களும் நான் பண்ற டார்ச்சர்ல இருந்து சந்தோஷமா இருக்கலாம். நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி சண்மதி.
நான் வரேன். ம். ராஜிமா, என்னாச்சு உங்களுக்கு? ரீடிங் கிளாஸ் தான் எடுக்க போனீங்க, அப்படியே போறீங்க. சரி இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க ராஜிமா. ம். ஏய், சவுண்ட கம்மி பண்ணுடி. கார்த்திக் வந்தாச்சு பாரு. கம்மி பண்ணுடி. மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஆ, இல்ல எனக்கு வேண்டாம். ஏன் மாப்பிள்ள, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனைங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, சம்மந்தி அம்மாவை சாப்பிட கூப்பிட்டேன், அவங்களும் வேணான்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டாங்க. இப்ப உங்களை சாப்பிட கூப்பிட்டா நீங்களும் வேணாங்கிறீங்க. அதனால தாங்க கேட்டேன். என்னங்க சொல்றீங்க? நான் வெளியில சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால தான் வேணாம்னு சொல்றேன். ஆனா அம்மா இதுக்கு வேணாம்னு சொன்னாங்க. தெரியலங்க மாப்பிள்ள. ஏன் அத்தை, அம்மா சாப்பிட்டு மாத்திரை போடணும்னு உங்களுக்கு தெரியும்ல. அவங்க வேண்டான்னு சொன்னா அப்படியே விட்டுருவீங்களா? ஐயோ மாப்பிள்ள, நான் அப்படியே விட்டுருவேனுங்களா? இப்ப நீங்க சொன்னதையே தாங்க நானும் அவங்க கிட்ட சொன்னேன். மாத்திரை போடுறதுக்காவது 2 இட்லி சாப்பிட்டு போய் படுங்க சம்பந்தியமான்னு சொன்னேன். அவங்க எங்க கேக்குறாங்க? சின்ன குழந்தை மாதிரி வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க. நான் என்னங்க மாப்பிள்ள பண்றது? சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. ஏய் ஏய், வா, உள்ள வேலை இருக்கு, வா எழுந்துரு. வணக்கம் சென்னை மக்களே. நம்ம அடையார்ல மிகவும் புகழ்பெற்ற கோல்டன் அக்வாரியம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல என்ன சிறப்புனா, நம்ம கடைக்கு புது வரவா ஜப்பான்ல இருந்து கப்பல் மூலமா லவ்வபிளான லவ் ஃபிஷஸ் வந்திருக்கு. இந்த லவ் ஃபிஷ்ல என்ன ஸ்பெஷல்னா, இதுல ஒரு ஜோடி மீன் வாங்கி உங்க வீட்ல வச்சீங்கன்னா உங்க காதல் கைகூடி உங்க காதலி சீக்கிரமாவே உங்க மனைவியா வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அது மட்டும் இல்லங்க, கணவன் மனைவியோட அன்பு அதிகரிக்கும். இந்த லவ் ஃபிஷ் வாங்கி வச்சீங்கன்னா உங்க வீட்டு மகாலட்சுமி உங்க வீட்டை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அன்பா உங்க கூடயே இருப்பாங்க. உடனே வாங்கி பயனடைங்க. கோல்டன் அக்வாரியம் அடையார். டோர் டெலிவரியும் உண்டு. உடனே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. சண்மதி, நீ உன் முடிவுல உறுதியா இருக்க. எங்களை விட்டு போகதான் போற, அப்படிதானே? நானும் என் பையனும் பண்ணுனது மன்னிக்க முடியாத குற்றமா? பாசத்துல போய் சொல்லிட்டோம். அதை எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறது? உன் மனச மாத்திக்கோ சண்மதி. மா, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சாப்பிட கூட இல்லையா? மா, சாப்பிட்டு தானே மாத்திரை போட முடியும். அதனால இந்தாங்க, சாப்பிடுங்க. கார்த்திக், உண்மையிலேயே சண்மதி நம்மளை விட்டு போயிடுவாளா கார்த்திக்? என்னம்மா, சண்மதி நினைச்சதா இப்படி இருக்கீங்களா? அதுக்குன்னு நிறைய நாள் இருக்குமா. அதுக்குள்ள சண்மதி கண்டிப்பா மனசு மாறுவா. இல்ல கார்த்திக், எனக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இங்க இருக்க போறேன்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு போக போறேங்கிற கணக்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கிட்டு வரா. அம்மா, மனுஷங்க மனசு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பா சண்மதி மனசு மாறுவா. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்ல கார்த்திக், சண்மதி நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. மா, இப்போ இந்த நேரத்துல சண்மதி நம்ம வீட்டுல தானே இருக்கா? அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை நினைச்சு வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. கார்த்திக்,
சண்மதி இங்க இருந்து போக இன்னும் 329 நாள் தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவ ஃப்ரீ பேர்டா. எவ்வளவு சந்தோஷமா சொன்னா தெரியுமா? கல்யாணமே வேண்டான்னு சொன்னவள நம்ம 2 பேரும் சேர்ந்து பாசத்தை காமிச்சு கல்யாணம் பண்ண சம்மதிக்க வச்சோம்ல. அதை எந்த நம்பிக்கையில நாம பண்ணமோ அதே நம்பிக்கையில இப்ப நான் சொல்றேன், கண்டிப்பா சண்மதி மனசு மாறுவா. அதை நான் கண்டிப்பா செய்வேன். சண்மதி எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே மாதிரிதாம்மா நீங்களும் எங்களுக்கு. நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க எல்லாம் நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நீங்க தானம்மா சொல்லுவீங்க. நீங்களும் இப்படி மனசு விட்டா எப்படிம்மா? சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு படுங்க. எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும். சாப்பிடுங்க ப்ளீஸ். மகா, சாப்பிடும்போது அழக்கூடாது.